Hello everyone. We just had our results. Results இப்பதான் வந்திருக்கு. Lot of you are in a confusion of whether to go for one group or both groups. Of course, at the end of the day, it is your call. சரியா? நீங்க தான் எடுக்கணும். நீங்க எடுத்து அந்த டெசிஷன் வீட்டில் சொன்னாங்க, இந்த ஃபேக்கல்டி சொன்னாரு, இவரு சொன்னாரு, அதெல்லாம் எதுவுமே இல்லை. அட் தென் நீங்க எடுக்கணும். அதோட கான்சிக்வன்ஸ் நீங்க அனுபவிக்க போறீங்க. ஸோ நீங்க எடுத்தா மட்டும்தான் கரெக்டா இருக்கும். அப்பதான் உங்களால சாட்டிஸ்ஃபைடா கரெக்டா தான் எடுத்தோமா இல்லையா அப்படின்னு யோசிக்காம கரெக்டா படிக்க முடியும். ஸோ அதுக்கு நீங்க எடுக்கணும். அதுக்கு என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் தரணும். இப்போ நீங்க 2 குரூப் எழுதி போயிடுச்சு, ஒரு குரூப் தான் எழுத போறேன், நான் கரெக்டான டெசிஷன் எடுக்கிறேன்னா இல்லையா அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு சாதகமா ஐ வில் மேக் சம் பாயிண்ட்ஸ். ஏன் நீங்க ஒரு குரூப் எடுத்தா இட் பி வெரி ஈஸியர் ஃபார் யூ, ஆர் ஐ வுடன்ட் சே ஈஸியர், இட் இஸ் எ குட் சாய்ஸ் ஃபார் யூ அப்படிங்கிறதுக்கு ஐ வில் மேக் சம் பாயிண்ட்ஸ். இஃப் தோஸ் திங்ஸ் ரெசனேட் வித் யூ, இஃப் யூ அக்ரி வித் இட், அது உங்களுக்கு ஒத்து போறாப்புல இருந்தது, அது உங்களுக்கு செட் ஆகும்னு நினைச்சீங்கன்னா டேக் அ கால் அண்ட் டேக் அ குரூப் டு ரைட் ஃபார் May 2025. ஓகே, பேஷண்டா யோசிங்க. இட் இஸ் ஓகே தட் தி ரிசல்ட்ஸ் டிட்ன்ட் கோ யுவர் வே. நவ் ஆல் வி ஹேவ் இஸ் May 2025. We have solid 60 days. Don't waste your time in taking decisions, right? Spend time, take decisions. அந்த decisions எடுத்ததுக்கு அப்புறம் don't doubt it. படிக்க ஆரம்பிக்கணும். நமக்கு இருக்கிற கம்மி டைம் படிக்கிறது இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ we can jump directly into study. ஸோ ஃபர்ஸ்ட் திங், உங்களுக்கு ஒரு குரூப் எழுதுறதுனால என்ன அட்வான்டேஜ் இருக்கும் அப்படின்னா டைம். என்ன டைம் அப்படின்னா 6 பேப்பருக்கு பதிலாக 3 பேப்பர் தான் இருக்குது. ஸோ 3 பேப்பருங்கிறப்போ we will be able to give at least 20 days per paper. இது பத்துமா? இதுவே கரெக்டாக தான் இருக்கும், ரைட்டா? இதுவே கரெக்டாக தான் இருக்கும். இந்த 20 டேஸ்ல அதாவது அதுக்கே நீங்க வந்து 16 நாள் அப்படின்னு பிளான் பண்ணிக்கணும். 16 days per பேப்பர் அப்படின்னு பிளான் பண்ணிக்கணும். இந்த 20 days படிக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா உங்களால சாலிடா ஒரு இது ப்ரிப்பரேஷன் கொடுக்க முடியும். யூ கேன் சால்வ் இட். அதாவது 5 நிமிஷம் தான் இந்த கொஸ்டினுக்குன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 5 நிமிஷத்துக்குள்ள கரெக்டா வரலனாலும் திருப்பி ஒரு தடவை எடுத்து போடலாம். யூ கேன் சால்வ் until you don't get it wrong, ரைட்டா? யூ கேன் சால்வ் until you don't get it wrong. இதுக்கான ஸ்பேஸ் அண்ட் டைம் உங்களுக்கு கரெக்டா இருக்கு. யூ கேன் கிவ் யுவர் ஃபுல் எஃபர்ட். இதுக்கு இந்த டைம் கரெக்டா இருக்கு, டைட்டா இருக்கு. நீங்க அந்த அளவுக்கு கான்பிடென்ட்டா ஷுவரா பாஸ் ஆகணும், அந்த அளவுக்கு எஃபெக்டிவா நீங்க எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கிறதுக்கான ப்ரிப்பரேஷன் டைம் கரெக்டா இருக்கு. தட் இஸ் தி ஃபர்ஸ்ட் திங் தட் ஐ கேன் கன்சிடர் அஸ் அ ப்ரோ. We'll move on to the second thing which I consider as a pro. ஒரே விஷயம், இந்த drag பண்றது is always torture, but yes. செகண்ட் திங், இது எழுதுறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, ஏன் இது நீங்க எழுதுறதுல இட்ஸ் அ ஓகே குட் திங் அப்படின்ட்டு. 3 சைக்கிள்ஸ். நமக்கு முன்னாடி 2 சைக்கிள் தான் அது, மே அண்ட் நவம்பர். ஓகே, இப்போ இன்டர்மீடியட்டுக்கு we have 3 cycles, Jan, May, September. Okay, and all of these are within a 3 months to 4 months span. So இப்போ நீங்க எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அண்ட் another thing, you can check this out, October 31க்குள்ள ஆர்டிகல்ஷிப் போட்டா மேல பாஸ் ஆகியிருந்தாலும் அதே ஃபைனல் டேட் தான். செப்டம்பர்ல பாஸ் ஆயிருந்தாலும், செப்டம்பர் 25 அட்டம் பாஸ் ஆனாலும் அக்டோபர் 31க்குள்ள இஃப் யூ ரெஜிஸ்டர் யுவர் ஆர்டிகல்ஷிப், ஃபைனல் டேட் வில் பி த சேம். ஓகே, ஃபைனல் வில் பி இன் May 28 இஃப் ஐ எம் நாட் ராங். ஓகே, May 28 வரும். மேல எழுதினாலும் இதே தான், செப்டம்பர்ல எழுதினாலும் இதே தான். இது 2024 அட்டம்ப்டுக்கு இப்படி ஒர்க் ஆச்சு. அக்டோபர் 31 முன்னாடி ரிசல்ட் வந்துருமா தெரியாது. பட் ஈவன் இஃப் இட் கம்ஸ் லிட்டில் லேட்னா கூட 30 டே இது போட்டு நம்ம அதுக்கு முன்னாடி ஓரியன்டேஷன் இது ஐடிடி போட்டிருந்தோம்னா கூட அந்த ரிசல்ட் டேட்டோட நம்ம மேட்ச் பண்றாப்புல ஆர்டிகல்ஸ் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா இட் வில் பி வெரி ஈஸியர் ஃபார் அஸ். இதை மட்டும் யூ கேன் செக் ஒன்ஸ் வித் ஆல் யுவர் ஐசிஐ சீனியர்ஸ் அஸ் வெல். திஸ் இஸ் அ ஸ்டாண்டர்ட் திங் தட் ஒர்க்ஸ். ஸோ ஃபைனல் டிலே ஆகுது, நம்ம இன்னும் டைம் வேஸ்ட் பண்றோம் அப்படின்னு யோசிக்காம கரெக்டான டைம் இருக்கு, 3 months ஒண்ணுன்னு எடுத்து ஃபுல்லா முடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படிங்கிறத ரெக்கக்னைஸ் பண்ணுங்க. We have 3 cycles. Like the old times, you are not wasting 8 months. Exam plus results time சேர்த்து 8 months நீங்க வேஸ்ட் பண்ண மாட்டீங்க. இந்த இடத்துல you will be most probably what 6 to 7 months தான். அந்த 8 months 1 மாசம் கம்மி, 2 மாசம் கம்மி. பட் யூ டெஃபினெட்லி ஹேவ் ஒன் குரூப் அட் யுவர் ஹேண்ட். மிட்வேவே உங்களுக்கு ஒரு குட்டி ஒரு ஸ்மால் வின் ஆர் பிக் வின். ஒரு குரூப் பாஸ் ஆகிறது பிக் வின் தான், ரைட்டா? ஸ்மால் வின் கிடையாது. மிட்வேவே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துருது, யூ ஆர் பேக் ஆன் ட்ராக் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துருது. ஒரு குரூப் ஒரு குரூப் தான் அட் தி எண்ட் ஆஃப் த டே. ஸோ அதுக்கு 3 சைக்கிள் இருக்கு. ஸ்டே காம்.
ஒரு 3 மாசம் 6 மாசம் தள்ளி போறதுனால மொத்தமும் தள்ளி போகுது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. வாட் எவர் இஸ் ரிட்டன் ஃபார் யூ, இட் இஸ் ரிட்டன் ஃபார் யூ. இட் வில் ஒர்க் அவுட் அட் தி எண்ட், இட் வில் ஆல் ஒர்க் அவுட். அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த சைக்கிள்ஸை பெஸ்ட் யூட்டிலைஸ் பண்ணுங்க. when we wrote we didn't have these cycles. இப்படி இருந்தா மேல ஒரு குரூப் செப்டம்பர்ல ஒரு குரூப் ஜாலியா எழுதியிருப்பேன் நானா. ஒன்னும் ப்ரெஷர் கிடையாது இதுல, ரைட்டா? டெஃபினட்டா பாஸ் ஆகிறதுக்கு நீங்க வழியை பார்க்கணும். வாட் அதர்ஸ் வில் திங்க், ஈகோ இஷ்யூ. இந்த போத் குரூப்ஸ் பாஸ் ஆகே ஆகணும், நான் ஒரு ரேட்டியா முடிக்கிறேன், எல்லாம் ஓகே. அட் தி எண்ட் ஆஃப் த டே உட்காந்து அந்த அளவுக்கு படிக்கிறீங்களா? 4வது நாள் படுத்துருவேன். கன்சிஸ்டன்டா உங்களால எவ்வளவு படிக்க முடியும்? ஒரு குரூப்புக்கு அந்த டைம் கொடுத்தாலும் முடியுமா? See, when you have a good enough time space இருக்குல்ல, நீங்க மிஸ்டேக்ஸே பண்ணாலும் you will be able to get back on track, right? It will not affect you very much, right? அதுக்கு தகுந்தாப்புல பாருங்க. That is one important thing. And the third thing is less pressure. Okay, less pressure. Why less pressure? ஏன்னா நமக்கு மேல எக்ஸாம் 3 பேப்பர் தான் இருக்குது. ஒரு பேப்பர் நம்ம ஒரு ஆங்கரா எடுத்து முடிச்சா கூட, ரெஃபரன்ஸ் டு another video that we made, ஓகே, ஆங்கரா எடுத்து முடிச்சா கூட we will have another 2 papers. அண்ட் கம்மியான டைம்ங்கிற அந்த ஒரு கன்ஸ்டன்ட்ல 6 பேப்பர் 60 நாள்ல முடிக்கிறதுக்கும் 3 பேப்பர் 60 நாள் முடிக்கிறதுக்கும் அந்த ப்ரெஷரே வந்துட்டு கம்மியாயிருக்கு. ஸோ உங்களால கொஞ்சம் ப்ரெஷர் இல்லாம வல்னரபிளா படிக்க முடியும். தெரியல, எனக்கு இந்த சப்ஜெக்ட் தெரியல, நான் இதுல போட்டு பார்க்கணும் அப்படின்னா ஒரு சம் வரலனாலும் 4-5 தடவை போட்டு பார்த்து வர வரைக்கும் நீங்க அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு டைம் இருக்கு, அந்த அளவுக்கு ப்ரெஷர் இருக்கு. இதே போத் குரூப்ஸ் எடுத்தா அந்த ப்ரெஷர் வந்துடும். எந்த ப்ரெஷர்? 10 நிமிஷத்துக்குள்ள போடலன்னா உனக்கு அடுத்த சப்ஜெக்ட் போறதுக்கே டைட் ஆயிரும் அப்படின்னு. இந்த இடத்துல நீங்க ஒரு குரூப் எடுக்கிறதுனால அந்த ப்ரெஷர் இல்ல அப்படின்னு சொல்ல மாட்டேன், கம்மியா இருக்கு, லெஸ் ப்ரெஷர். ஓகே, அதை மைண்ட்ல எடுத்துக்கணும். ஸோ தீஸ் ஆர் த த்ரீ திங்ஸ் தட் ஐ திங்க் வில் பி பெனிஃபிஷியல் ஃபார் யூ. அண்ட் ஓவரால் என்ன அப்படின்னா, ஒரு குரூப் தான் எடுக்கிறீங்கிறதுக்காக அசால்ட் ஆயிடாதீங்க, ரைட்டா? கொஞ்சம் யூ ஆல்சோ ஹேவ் டு புட் இன் எஃபர்ட்ஸ். நத்திங் கம்ஸ் ஈஸி. ஆஸ் ஐ ஆல்வேஸ் சே, hard work is the real smart work in CA. It has been proven again and again. Okay, so keep that in mind. Take wise decisions, work hard, plan smartly, and give your best to clear CA intermediate or the group you choose in May 2025. Okay, set goals and complete it. That is all I wish for you. All the best and join focus to make it your last attempt in May 2025.